ஒசூரில் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட நஷ்டம் மற்றும் கடன் தொல்லையால் பூபதி ராஜா என்பவர் தனது இரு மகன்களையும் கழுத்தை நெரித்து கொலை செய்து தாரம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் சத்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சத்யா, விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிவபூபதி ராஜா. இவர் ஆன்லைன் பங்கு சந்தை வர்த்தகம் செய்து வந்தார். இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த குறிஞ்சி நகர் பகுதியில் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வந்தார். கடந்த சில தினங்களாக ஆன்லைன் பங்கு சந்தை வர்த்தகத்தில் இழப்புகள் ஏற்பட்டதால் சிவபூபதி ராஜா அதிக கடன் சுமையால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மனைவி பார்வதி சிவபூபதி ராஜாவிடம் சண்டை போட்டுக் கொண்டு தனது அம்மா வீட்டுக்கு சென்றதாக சொல்லப்படும் நிலையில் நேற்று இரவு சிவபூபதி ராஜா தனது 2 மகன்களான நரேந்திர பூபதி, லத்தீஷ் பூபதி ஆகியோரை கழுத்தை நிறுத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் அவரது அறையில் சிவபூபதி ராஜாவும் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஓசூர் அட்கோ போலீசார் இருந்த 3 பேரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.